அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் அட்டகாசம் பகுதியில் நீங்கள் பார்க்க இருக்கிறது சூப்பரான அருமையான ஒரு சீர்குர்மா ஷேமியா பாயாசம். பாயாசம் ரெசிபி கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வில்லேஜ் டு வில்லா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க தான் கேட்டிருந்தாங்க பாயாசம் ரெசிபி போட சொல்லி. இது வந்து நோன்பு டைமில் இருக்கிறதுனால எனக்கு எக்ஸ்பான்ஷனாக போட முடியல. ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தது தான் ஃபோட்டோ இணைச்சி போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளாக வீட்டில் ஒரு 4 பேருக்கு செய்கிற அந்த அக்கா செய்கிறது. அதே ஷீர்குர்மா பாயாசம் சேமியா தான் அது. அந்த சேமியாவில் நீங்கள் நார்மல் சேமியாவே எடுத்துங்க, நல்லா பொடிச்சு இது பண்ணிங்க. இது தேவையான பொருள் வந்து முந்திரி வறுத்து தனியாக வச்சுருக்கேன், பிஸ்தா பொடி வச்சுருக்கேன் பண்ணி. அதுக்கு பதிலாக நீங்கள் பாதம் பிஸ்தா கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கணும், ஊற்றிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, சும்மா ஒரு டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் அதில். சாஃப்ரான் குங்குமப்பூ கொஞ்சம், ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு, அது இல்லைனா சுகர் எடுத்துங்க, இல்லை ப்ரௌன் சுகர் எடுத்துங்க. அவ்வளோதான் தேவையான பொருள். முந்திரி கொஞ்சம் நிறைய வறுத்து வச்சுக்கிட்டே பார்க்காதீங்க, சும்மா சைடில் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்து காரம் சாப்பிட்றதுக்காக தனியாக எடுத்து வச்சது. இது சேமியாவை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஒரு கைப்பிடிக்கு மேலே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா நெய்யில் வறுத்துருங்க. வறுத்துட்டு பாலை வந்து கொதிக்கணும். 2 டம்ளர் பால் இது. அது வந்து ஏலக்காய் பொடி, பிஸ்தா பொடி, அதுக்கப்புறம் சாஃப்ரான் போட்டு கொதிக்க விட்டிங்கனாக்கா அது நல்லா கொதிச்சு கொஞ்சம் வற்றணும். வற்றிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ரெட்டிஷ் கலந்த எல்லோ கலர் மாதிரி வரும். வரும்போது ரொம்ப நல்ல அருமையான ஒரு கலர் வரும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து வறுத்து வச்ச சேமியா தூக்கி போட்டு நல்லா கலரணும். ஒன்று சேமியா வறுத்துட்டு அதில் தூக்கி இந்த பாலை ஊற்றலாம், அப்படி இல்லை இந்த பாலில் சேமியா வரும். ஆனால் எது ஊற்றினாலும் பொங்கி வரும். தீ வந்து நல்லா குறைச்சி வச்சிங்க, அடுப்புடைய தணல் வந்து குறைச்சி வச்சிங்க. அதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு கொஞ்சம் சேர்த்து தேவைக்கு சேருங்க. நல்லா 2 குழிக்கண்டி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா சக்கரை சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கலக்குனாக்கா சூப்பரான அருமையான பாயாசம் ரெடி. இது ஈதுக்கு எவ்ரி ஈதுக்கு நான் கண்டிப்பாக செஞ்சிடும். ஒரு 3 ஸ்வீட் செய்வேன், அதில் இது ஒன்று. காலையில் தொழுவ போகும்போது இதுதான் குடிச்சிட்டு போவோம். இது இன்னொரு தடவை செஞ்சதும் நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து அது சேம் தான், சும்மா கொஞ்சமாக 2 கிளாஸ் பண்ணது தான் இது. சேமியா அதிகமாக வறுத்துருக்கேன், பால் நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன், முந்திரி வந்து கொஞ்சமாக இது நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். சேமியா அப்படியே வறுத்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, கருகக்கூடாது, ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் வரணும், அவ்வளோதான். அந்த பால் கொதித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை தூக்கி என்ன பண்ணிட்டேன், நல்லா கொதிக்க சாஃப்ரான் ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த வறுத்து முடித்ததும் அதில் அப்படியே பாலை தூக்கி ஊற்றுருவாங்க. அப்படி போடும்போது பொங்கி வரும். நல்லா தீ வந்து குறைச்சி வச்சுக்கணும். முந்திரி கூட ரொம்ப போடல பாருங்கள், சும்மா ஒரு 4-5 தான் வறுத்ததை இடித்து அப்படியே மேலே தூவி விட்றேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான பாயசம் இது. நிறைய தடவை பண்ணியிருக்கேன், வருஷ காலமாக இதான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஒரு வருஷம் ஈதுக்கு கண்டிப்பாக வந்து காலையில் நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிச்சிட்டு போவோம். யாரோ வரவங்களுக்கும் ஊற்றி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் இது. இது வந்து சின்ன மெலிஸ் தின் சேமியா ஊரில் கூட கிடைக்கும் பாருங்கள். நான் எங்கேன்னு பார்த்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த அட்ரஸ் கூட போடுறேன் அதுக்கப்புறமா எப்போவாது. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்ச சேமியா ஷீர்குர்மா சேமியா. அது பாகிஸ்தானிகள் தான் அதிகமாக செய்வாங்க. இன்னும் நிறையா அவங்க நட்ஸ் எல்லாம் போட்டு ரோஸ் எசன்ஸ்லாம் ஊற்றி நல்லா செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காய்ச்சினா இந்த மாதிரி தண்ணியாகவும் செய்யலாம், கட்டியாகவும் செய்யலாம். நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா அந்த சாஃப்ரானெல்லாம் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா ஒரு கலர் வரும், அழகாக அருமையாக இருக்கும். சூப்பரான சேமியா சீர்குர்மா சேமியா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கப்பில் ஊற்றி பரிமாற வேண்டியது தான். இது ஈது டைமில் நிறைய பண்ணது இது, அதுவும் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அளவுகள்னால் நான் பின்னாடி நிறைய செய்யறதுக்கு அளவுகள்லாம் நான் பின்னாடி நான் கொடுக்குறேன். இது ரொம்ப என்னுடைய ரொம்ப ஸ்பெஷல் சீர்குர்மா சேமியா இது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டேஸ்ட்டு வரும், ரொம்ப நல்லா அருமையாக. கலர் வந்து ரெட்டிஷ் கலரில் வரும், நல்லாயிருக்கும், ரெட்டிஷ் எல்லோவில் வரும். இதெல்லாம் வந்து நோம்பு டைமில் நாங்கள் பண்ணுறது. சும்மா ஃபோட்டோஸ் பகிர்ந்துருக்கேன். பக்கோடா, சிக்கன் பஜ்ஜி, லெமன் ரைஸ் நைட் ஷகருக்கு, எறா தொக்கு, அப்புறம் இந்த சேமியா பண்ணுவோம். அந்த காலையில் ஷீர்குர்மா சேமியா சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு வந்து இந்த கார சேமியா, கறி சேமியா தான் சாப்பிடுவோம். அது ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன், கீழே லிங்க் தரேன். அது கீழே லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கீழே இருக்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.